ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸி மாடி தோட்டம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நம்ம தோட்டத்தில் தக்காளி செடிலாம் வந்து கொஞ்சம் வாடிட்டு, இந்த அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள், பாதி செடி அப்படியே காஞ்சிட்டு, அதில் இருக்க தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இதில் பாக்கி செடியெலாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இதில் எல்லாத்தையும் ஒன்றா கட்டி வச்சுருக்கேன். இதில் உள்ள தக்காளிலாம் பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த பக்கம் 2 தக்காளி நல்லா பெருசாக தக்காளியாக இருக்குது பாருங்கள். நான் தக்காளி வந்து ஒரு கடையில் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் தக்காளி வந்து எனக்கு போதுமான தக்காளி இந்த தோட்டத்திலே பறித்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள். இந்த காஞ்சி செடி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுனோம்னா மறுபடியும் இருக்கிறது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. இதையும் கொஞ்சம் வீட்டுக்கு பறித்து எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. நல்லா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது கருவேப்பிலை. கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து எல்லாமே வந்து அப்படியே பிஞ்சாக தான் இருக்கும், விதையே இருக்காது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு போதுமானது எனக்கு கிடச்சிருக்கு வீட்டுக்கு தேவையானது. மல்லிகைப்பூ நல்லா நிறையா இருந்தது, பறிச்சிருக்கேன். தக்காளியும் பாருங்கள், இன்றைக்கி ஒரே ஒரு வெண்டைக்காயும் இருந்தது, பறித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு போதுமான அளவு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு ரோஸ் ஒரு 3 ரோஸ் இருந்தது, எல்லோ கலரும் ஒரு 3 ரோஸ் இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.